ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் ரிப்பேரிங் வீடியோ ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாள் நம்ம கடையில் வேலையே இல்லை. இப்போ எங்களுக்கு இந்த குளிர் இருக்கனால இப்போ அடிக்கடி கேஸ்லாம் ரிப்பேரிங்க்கு வரும். நாங்கள் கேஸ் எப்போவுமே ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். ஆனால் அவங்க கஸ்டமர் சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே ஆன் பண்ணி காட்டுங்கன்னு. அதுக்கு ஏதோ பர்மிஷன்லாம் நமக்கு கடையில் சிலிண்டர் கேஸ்லாம் வைக்கணும்னா ஏதோ பர்மிஷன்லாம் வாங்கணுமா? கடையிலலாம் சிலிண்டர்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது நாங்கள் அப்படியே 5-6 வருஷத்தை ஓட்டிட்டோம். ஆனால் இப்போ எங்கள் கஸ்டமர் எல்லோரும் எங்கள்கிட்ட நீங்கள் கேஸ் ரிப்பேர் பண்ணுறீங்க, எங்களுக்கு எங்கள் கண்ணு முன்னாடி ஆன் பண்ணி கொடுங்க, இந்த வீட்டுக்கு கொண்டு போயிட்டு எங்களுக்கு எரியலான்னு நாங்கள் என்ன செய்யணும், ரொம்ப தூரமாக வரும், ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணனால பெரிய சிலிண்டர் எதுவும் வைக்கல. இப்போ இந்த மாதிரி சின்ன சிலிண்ட்ரு இது எங்கள் கஸ்டமர் இந்த ஆட்டோக்காரனுக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வியாபாரமே இந்த சிலிண்டர் கொடுக்கறது வாங்குறது தான். அவர்கிட்ட எங்கள் பிரச்சனை சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, இதை வச்சு யூஸ் பண்ணுங்கள், இதுக்குள்ளே மொத்த பணத்தை தந்துடுங்க, பின்ன முடிஞ்சிட்டுனா சொல்லுங்கள். இது எங்களுக்கு என்ன சோறு பொங்க போகிறது இல்லை, வெறும் கேஸ் செக் தானே பண்ணுவோம், 6-7 மாதம் ஓடும்னு நினச்சி இப்போ இந்த சிலிண்டரை வாங்கிட்டோம் நாங்கள். இப்போ என்ன பிரச்சனைங்க, கடை பக்கத்தில் இருக்க கஸ்டமர் சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய கஸ்டமர் புரியறது இல்லை. நாங்கள் வீட்டுக்கு பிறகு கூட ஓடலாம், நாங்கள் என்ன செய்வோம், நீங்கள் இவ்வளோ பணம் வாங்கிட்டீங்க, நீங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னு 1000 கேள்வி கேட்குறாங்க. அதனால நம்ம இப்போ கடைக்கு இந்த சிலிண்டர் வாங்கியாச்சு. இது எத்தனை கிலோ இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், 6-9 போட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் 6 கிலோவாக இருக்கும், நான் நினைக்கிறேன், தெரியாது. அதனால் இந்த புதிய முயற்சினா நமக்கு ஃபேனு கூலர்லாம் இப்போ 4 மாதம் வராது. அப்போ இங்கே வர கேஸ்காரங்களாம் நம்ம கை விட்டுறக்கூடாது பார்த்தீங்களா. அதனால் சிலிண்டரை வாங்கிட்டு வந்தாச்சு. தினம் ஒரு கேஸ் 2 கேஸ் ரிப்பேருக்கு வந்தாலும் நம்ம இப்போ ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்க கண்ணு முன்னாடி பாறப்போ அப்படியே புஷ்ஷுன்னு எரியுதுன்னு காட்டலாம். அதுக்காக சிலிண்டர். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி. அது உண்மை தானே ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டு போகிறவங்க பை சான்ஸ் அவங்க வீட்டில் கொண்டு எரியலைன்னா திருப்பி அவங்க வரணும், இல்லைன்னா திருப்பி இவர் வண்டி எடுத்துகிட்டு போகணும். இவர் சும்மாலாம் நடக்கலாம் மாட்டார். இங்கே இருக்க போனாலும் உங்கள் பைக்கை தான் தூக்கிட்டு போவார். அதுக்கு ஒரு 50-100 ரூபா பெட்ரோல் போடணும். அதுக்கு இதை வாங்கிட்டேன்னா நமக்கு 6-7 மாதம் இந்த பாரு எரிஞ்சிட்டுன்னு சொல்லி உடனே நிப்பாட்டிடலாம். இந்த பாரு எரிஞ்சிட்டு உடனே நிப்பாட்டிடலாம். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வியாபாரம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் யோசனை பண்ணுறது, பணம்லாம் நிறைய இருந்தால் நிறைய யோசனை நிறைய செய்யலாம். சரி, அதுக்கெல்லாம் வழி இல்லைனாலும் இந்த சிலிண்டருக்கு மட்டும் நம்ம கடவுள் கொடுத்த வழி, கடவுளுக்கு நன்றி சொல்லி சிலிண்டரை தூக்கி உள்ள வச்சிடலாம். கித்தனை கத்தியே இப்போ இது பிளாக்ல நாங்கள் இப்போ வாங்கினால 600 ரூபா. இது இப்போ காலி ஆகிட்டுனா கொடுத்த காலி होने के बाद कितना पैसा देने का? இது காலி ஆகிட்டுனா கொடுத்தா நமக்கு அப்படின்னா 500 ரூபாயில் கிடைக்குமா? சரியா? இப்போ இது செக்கிங் பண்ணி தரதில் எங்களுக்கு 1 ரூபா லாபம் இல்லை. இன்னும் கஸ்டமருக்காக நாங்கள் இதை வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் மறந்துடாதீங்க. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பை பை.